மக்களே, வெல்கம் பேக் டு காதல் விலாக்ஸ். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சவுண்ட் பார் வந்து வாங்கியிருக்கோம். அதுவும் போட்ல பிராண்ட்ல வந்து வாங்கியிருக்கோம். போட்ல வந்து நம்ம வாங்கினது பாத்தீங்கன்னா அவன்டை A260 இந்த பிராண்ட்ல தான் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து நியூ மாடல் டால்பி ஆட்டம்ஸோட வருது. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த பிராண்ட் முக்கியமா வாங்கினேன். அதுவும் போட் இந்தியன் பிராண்ட். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். இதுல வந்து என்னென்ன வருதுன்னா ஒரு சவுண்ட் பார், அப்போ சப்வூஃபர், ரிமோட் எல்லாமே கம்மி இதுல வந்துருது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி வேற என்னெல்லாம் இருக்கு, சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோம். பண்ணதும் ஒரு டப்பா பிஞ்சு வச்சு தான் இருக்கு பாக்ஸ்ல மாத்திரல. ஃபர்ஸ்ட் இந்த சப்வூஃபர் இருக்கு. அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணும்போது சின்ன ஒரு தான் கையை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ரத்த காயோட அன்பாக்ஸ் பண்ணுங்க. இந்த பார்த்து அருகுமாதிரி பார்த்து டிசர்ல அருகுமாதிரி. ஸோ இதான் சப்வூஃபர். அப்புறம் இதான் சவுண்ட் பார். எவ்வளோ பெரிய சவுண்ட் பார்த்து அடுத்து சப்வூஃபர் எடுப்போம். பெருசா இருக்கு. போட் அப்படிங்கிற பிராண்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே இதுல இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் பார் அப்படிங்கிற மாட்டிட்டு சவுண்ட் பார் இதை வெளியே எடுக்கிறேன். சவுண்ட் பார் பாத்துங்க. போட் தான் டால்பி ஆட்டம்ஸ் போட் பாத்துங்க. இதான் நம்ம வாங்கிக்க சவுண்ட் பார். நல்லா பெருசா இருக்கு. அப்போ இது டெஸ்ட் பண்ணி எவ்வளவு எப்படி சவுண்ட் வருது, டால்பி ஆட்டம்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்புறம் வேற என்ன இதுக்குள்ள வருது அப்படின்னா என்னது, இது வந்து நம்ம கோழுக்கு வருது. எங்கேயாவது செவுத்துல மாட்டோம்னா வால் மவுண்ட்ரு, அப்புறம் ரிமோட்டு, அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள், அப்புறம் ஒரு ரிமோட்டு, அப்புறம் மேனுவல் எப்படி இது அப்படிங்கிற மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால் மவுண்டுக்கான இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வால் மவுண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இதுல வந்தது பாக்ஸ்க்குள்ள. இது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு செட்டப் பண்ணி சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் வாங்க. இதை பாருங்க, இதான் சப்வூஃபரோட அவுட் கனெக்ட் பண்றது. அப்புறம் வந்து USB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆக்ஸ் கேபிள், ஆப்டிக்கல், HDMI போர்ட். இது வந்து ப்ளூடூத்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிட்டு HDMI கனெக்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சப்வூஃபர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னவா சப்வூஃபர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI கனெக்ட் பண்ணிடுவோம். HDMI கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ரெண்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை கனெக்ஷன் ப்ளக் பாயிண்ட்ல கொடுத்துட்டு ஆன் பண்ணுவோம் வாங்க. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. சப்வூஃபர் நான் வந்து இங்கே வச்சிருக்கேன், சவுண்ட் பார் இங்கே வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா சப்வூஃபர் வந்து மேலே வைக்கலாம், பட் வந்து இதே எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. அதனால் நான் இங்கே வச்சுட்டேன். சவுண்ட் பார் இங்கே வச்சுட்டேன். நான் கனெக்ட் பண்ணிட்டேன் எல்லாத்துக்குமே. ஸோ ப்ளூடூத்தில் இப்போ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு நார்மல் சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த டிவியில் இதை ஆஃப் பண்ணிட்டேன் ப்ளூடூத்தை. ஸோ இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் வாங்க. நான் நார்மல் இதே போட்டேன். இந்த சவுண்ட் வந்து நார்மல், அதாவது சவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணாம பாருங்க. இப்போ இதே சவுண்டை வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம். சவுண்ட் செம்மையா
செம்மையாக இருக்குது. இதோட சவுண்ட் பாரோட சவுண்ட், இதோட சவுண்ட், ஏன்னா டால்பி ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சினிமாலாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மியூசிக் கொடுத்துருக்காங்க, நியூஸ் இருக்குது, மூவி இருக்குது, பேஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன ரிமோட் தான், பட் வந்து இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பவர் ஆன், மியூட்டு, பேர், இன்புட்டு, வால்யூம் போட்டுறது குறைக்கிறது, அப்புறம் வந்து ஃபார்வேர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சின்ஸாக இருக்குது, பட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது பிடிக்கிறதுக்கு. இதில் வந்து ப்ரைஸ் ஃபார் மணி உண்மையிலே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஆன்லைனில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரேட் இருந்துச்சு. ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து 10,800 இருந்துச்சு. ஒரு சில ஆன்லைனில் வந்து 8,000, 9,000 அந்த மாதிரி, சாரி 8,000 இல்லை 9,000, 9,500 இருந்துச்சு. நான் இது வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா 7,000 தான் வாங்கினேன். உண்மையிலே நம்ப முடியாது, ஆனால் பட் 7,000 தான் வாங்கினேன். பட் உண்மையிலே அந்த மணிக்கு ஒருத்தர் தான், ஆஃபரில் தான் வாங்கினேன், தீபாவளி ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். உண்மையிலே அது ஒருத்தர் தான். இதில் வந்து வேறு என்னென்ன இருக்கலாம், சினிமேட்டிக் இருக்குது, அப்புறம் வந்து 3D சவுண்ட், டால்பிலாம் பார்க்கும்போது அந்த தேட்டர் ஃபீல் நமக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ 160 வாட்ஸ் இது. ஆக்சுவலி 160 வாட்ஸுக்கு சூப்பராகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பேஸு, சவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. 160க்கு உண்மையிலே ஒர்த்து. அதான் அந்த ப்ரைஸுக்கு, நான் வாங்கின ப்ரைஸுக்கு உண்மையிலே ஒர்த்து. ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் மஸ்ட் ரெக்கமெண்ட் தான் சொல்லி வாங்குறதுக்கு. என்னடா ப்ரொமோஷன் அதெல்லாம் நினைக்காதீங்க, மஸ்ட் ரெக்கமெண்டட். ஸோ நல்லாவே இருக்குது சவுண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.